நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பிரைவேட் இன்டர்நேஷனல் லாவுக்கும் சிபிசிக்கு நடுவுல இருக்கக்கூடிய லிங்கை பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பாத்தீங்கன்னா பிரைவேட் இன்டர்நேஷனல் லாங்கிறது அந்த கண்ட்ரியை சார்ந்த ப்ரொசீஜரல் லா அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்தியாவுக்கு வேற ப்ரொசீஜர்ல பிரைவேட் இன்டர்நேஷனல் லா இருக்கும், யூஎஸ்ஏக்கு வேற மாதிரி இருக்கும், யூகேக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்தியால சிவில் சைடுக்கு உள்ள ப்ரொசீஜரல் லா பாத்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோட். இந்த சிவில் ப்ரொசீஜர் கோட்ல பிரைவேட் இன்டர்நேஷனல் லாவை சார்ந்து ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 13, செக்ஷன் 14, 20, 44A இது எல்லாமே பிரைவேட் இன்டர்நேஷனலாவோட ஒரு சில முக்கியமான அம்சங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ இப்போ ஒவ்வொரு செக்ஷனா நம்ம எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 13. செக்ஷன் 13 பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கோர்ட்ல ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஜட்மெண்ட்டை இந்தியால அப்ளை பண்ணலாமா கூடாதா, இந்தியால அதை ஏத்துப்பாங்களா, அதை அக்செப்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபாரின் ஜட்மெண்ட்டை எப்ப கன்க்ளூசிவா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா இட் ஷுட் பி பிட்வீன் த சேம் பார்ட்டிஸ், அதே பார்ட்டிஸுக்கு நடுவுல இருக்கணும் அப்கோர்ஸ், அண்ட் சேம் டைட்டிலாவும் இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் போக சொல்லக்கூடிய முக்கியமான லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா pronounced by a court of competent jurisdiction, கோர்ட்டுக்கு கம்பீட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கணும். மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னங்கிறத பார்த்து டிஸ்கஸ் பண்ணி ரீசன்ட் டிசிஷனா கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் பார்க்கும்போதே அந்த இன்டர்நேஷனல் லா தப்பு, இல்ல இந்தியால இருந்து இருக்கக்கூடிய அந்த லா எடுத்து அப்ளை பண்ண அந்த லா வந்து தப்பு அப்படின்னா அதை அப்ளை பண்ண மாட்டாங்க. சிமிலர்லி ஒரு ஃபாரின் ஜட்மெண்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணாம இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்போசிங் பார்ட்டி டிஃபெண்டன்ட்டுக்கு வந்து நோட்டீஸே சர்வ் பண்ணல, இவங்க பாட்டி கேஸை நடத்தினாங்க, நடத்தி முடிச்சு எக்ஸ்பார்ட்டி கொடுத்துட்டாங்க. நோட்டீஸே சர்வ் ஆகாத கேஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு அப்போசிங்கா இருக்கு. ஏன்? ஆடியோ ஆல்டம் பார்ட்டன் ரூல் இரு தரப்பையும் கேட்டுட்டு தான் நம்ம முடிவு எடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபாரின் ஜட்மெண்ட்டை கோர்ட்டை ஏமாத்தி வாங்கியிருக்காங்க, வெளிநாட்டுல கோர்ட்டை ஏமாத்தி ஏதோ ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி மூலமா வாங்கியிருக்காங்க, இல்ல கோர்ட்டே ஃபாரின் கண்ட்ரியோட கோர்ட்டே ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருக்கு, அப்பையும் அந்த ஜட்மெண்ட்டை இந்தியா அக்செப்ட் பண்ணாது. சிமிலர்லி ஏதாவது இந்தியால இருக்கக்கூடிய ஏதாவது லாவை அந்த ஃபாரின் கண்ட்ரி வந்து ஃபாலோ பண்ணல, ஃபாரின் கண்ட்ரியோட கோர்ட் ஃபாலோ பண்ணலன்னா தென் அகெயின் இட் இஸ் நாட் அ அப்ளிகபிள் ஜட்மெண்ட் இன் இந்தியா. இந்தியால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அதை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டா. ஸோ ஃபாரின் ஜட்மெண்ட் எப்பப்பெல்லாம் கன்க்ளூசிவ் கிடையாது, எப்பப்பெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டாம்னு ஒரு பட்டியலே கொடுக்குறான். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பீட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷன், மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ், அதுக்கப்புறம் வந்து இன்கரெக்ட் வியூ ஆஃப் இன்டர்நேஷனல் லா ஆர் இந்தியன் லா, அதே மாதிரி நேச்சுரல் ஜஸ்டிஸை எதிர்த்து இருந்தா, ஏதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருந்தா, ஃபைனலி இந்தியால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சட்டத்துக்கு முரண்பாடா இருந்தா, இந்த எல்லா சர்க்கம்ஸ்டான்ஸ்லயும் ஃபாரின் ஜட்மெண்ட்டை இந்தியால ரெக்கக்னைஸும் பண்ண மாட்டாங்க, எக்ஸிக்யூட்டும் பண்ண மாட்டாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூல்ஸா எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா நம்ம நினைவு வச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த குளோரியா பைரஸ் கேஸ்ல இந்த செக்ஷன் 13ல சொல்லியிருக்கிற இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்டிவ் கிடையாது, இது ஒன்லி இன்க்ளூசிவ் இன் நேச்சர். இதை தவிர்த்து கோர்ட் வேற ஏதாவது காரணத்துக்காக இந்த ஜட்மெண்ட்டை நான் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லலாமான்னா தாராளமா சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. மொலோஜி வர்சஸ் சங்கர்ங்கிற கேஸ்ல செக்ஷன் 13 வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிரைவேட் இன்டர்நேஷனல் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுது. எப்ப ஃபாரின் ஜட்மெண்ட்டை என்போஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது அப்படிங்கறது தெல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுது. பிரைவேட் இன்டர்நேஷனல் லால ஒரு கொஸ்டின் தான் இந்த செக்ஷன் 13 எடுத்து பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்குங்கிற ஆங்கிள் சொல்றாங்க. ஒரு ஃபாரின் கோர்ட்டுக்கு கம்பீட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ண வேணாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன். when it has not been pronounced by a court of competent jurisdiction. அப்ப எப்ப அந்த ஃபாரின் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்ப்போமா. ஒரு ஃபாரின் கோர்ட்டுக்கு எப்பப்பெல்லாம் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னா அதுல யாருக்கு அகெயின்ஸ்டா ஜட்மெண்ட் வந்திருக்கோ, இல்ல அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே வந்து சப்ஜெக்ட் ஆஃப் த ஃபாரின் நேஷன், ஃபாரின் கண்ட்ரியை சேர்ந்த சிட்டிசனா இருக்காங்க, இல்ல அந்த கண்டிஷன்ல ரெசிடென்டா இருக்காங்க, அவங்க மேல கரெக்டா கேஸ் ஃபைல் பண்ணி சம்மன்ஸும் சர்வ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிளெயின்டிஃப் ஆர் பெட்டிஷனர் அவர் ஃபாரின் கண்ட்ரியோட சிட்டிசன் கிடையாது, ஆனா அவர் விருப்பப்பட்டு ஃபாரின் கண்ட்ரியில கேஸ ஃபைல் பண்ணியிருக்காரு. அண்ட் சிமிலர்லி டிஃபெண்டன்ட் ஃபாரின் கண்ட்ரியோட சிட்டிசன் கிடையாது, பட் சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணப்ப அதை அக்செப்ட் பண்ணி வாலண்டரியா கோர்ட்ல அப்பியர் ஆயிருக்காரு. இன் போத் தீஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ், பிளெயின்டிஃப் ஆகட்டும் டிஃபெண்டன்ட் ஆகட்டும், இந்த சினாரியோல தே ஹவ் அக்செப்டட் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஃபாரின் கோர்ட்டுங்கிற ஆங்கிள் ஃபாரின் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிமிலர்லி
பார்ட்டிஸ் ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணும்போது அந்த அக்ரிமெண்ட்லயே பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஃபாரின் கோர்ட்ல போய் அவங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவோம்னு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இன் ஆல் தீஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபாரின் கோர்ட்டுக்கு ஆப்வியஸ்லி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அந்த பார்ட்டி ஃபாரின் சிட்டிசனா இருந்தா இல்ல ஃபாரின் கண்ட்ரில ரிசைட் ஆயிருக்காரு, கேஸ் அப்ப ஃபைல் பண்ணி அவர் மேல சம்மன் சர்வ் பண்ணியிருக்காங்க, இல்ல பார்ட்டிஸ் பிளெயின்டிஃப் ஆகட்டும் டிஃபெண்டன்ட் ஆகட்டும் வாலண்டர்லி அந்த கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் மூலமா அந்த கோர்ட்டை கரெக்ட் ஃபாரமா சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த எல்லா சர்க்கம்ஸ்டான்ஸ்லயும் ஃபாரின் கோர்ட்டுக்கு கண்டிப்பாக ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு. அடுத்து சொன்ன கண்டிஷன் என்ன? மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ். ஸோ மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் இல்ல, தெளிவா டிஸ்கஸ் பண்ணல, ரீசன்ட் ஜட்மெண்டா இல்லைன்னா அதை இந்தியன் கோர்ட் அக்செப்ட் பண்ணாது. நரசிம்மராவ் வர்சஸ் வெங்கடலட்சுமி கேஸ்ல அதை தான் சொல்றாங்க. It was observed a foreign judgment will be recognized only if it is a speaking order. ரீசெண்ட் வெல் ரீசெண்ட் ஜட்மெண்டா இருக்கும், ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்குன்னா அப்பதான் ஒத்துப்போம், இல்லாட்டி ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் லாவையோ இல்ல ஒரு இன்டர்நேஷனல் லாவையோ ஈவன் ஃபாரின் லாவையோ கூட ஒழுங்கா அப்ளை பண்ணல, இன்டர்பிரிட்டேஷன் ஒழுங்கா பண்ணல அப்படின்னாலும் அந்த கோர்ட்டை தான் அக்செப்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. சிம்சன் வர்சஸ் போகோங்கிற கேஸ், இது ரொம்ப பழைய கேஸ், 1863ல ஒரு ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டான பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிரைவேட் இன்டர்நேஷனலாவா அப்ளை பண்ணல அப்படின்னா அந்த ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விஸ்வநாத் வர்சஸ் அப்துல் வஜீத் கேஸ்ல என்ன ஆகுதுன்னா இந்தியன் லாவை கரெக்டா அப்ளை பண்ணாம விட்டுருப்பாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை. அப்ப இந்தியன் லாவை கரெக்டா எடுத்து அதை அப்ளை பண்ணலங்கிறதுனால இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணாது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லாவை ஒழுங்கா ரெக்கக்னைஸ் பண்ணலனாலும் சரி, இந்தியன் லாவை ஒழுங்கா ரெக்கக்னைஸ் பண்ணலனாலும் சரி, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இந்தியால ரெக்கக்னைஸும் பண்ண மாட்டாங்க, என்போர்ஸும் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணலைன்னா அதையும் இந்தியன் கோர்ட்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ கீ பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நோ மேன் கேன் பி அ ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் கேஸ். ஆடியோ ஆல்டம் பார்த்து ரெண்டு பக்கமும் இரு தரப்பும் கேட்கணும். அதே மாதிரி ஸ்பீக்கிங் ஆர்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். நரசிம்மராவ் வர்சஸ் வெங்கடலட்சுமி கேஸ்ல பார்த்தோம்னா ஸ்பீக்கிங் ஆர்டர்ஸ் கிடையாது. 19வது எக்ஸ்பார்ட்டியா அந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கறதுனால இரு தரப்பையும் கேட்டு விசாரிச்சு வந்த ஜட்மெண்ட் இல்லைங்கிறதுனால அப்போஸ் டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதனால நாங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம் ஜட்மெண்ட் கொடுக்கலாம். சிமிலர்லி ஃப்ராடுலண்டா ஒரு ஜட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கோர்ட்டை ஏமாத்தி ஃப்ராடுலண்டா ஒரு ஜட்மெண்ட் வாங்குறாங்கன்னா அதையும் இந்தியன் கோர்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாது. இதுக்கு லீடிங் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நரசிம்மராவ் வர்சஸ் வெங்கடலட்சுமி கேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, அது போக சத்யா வர்சஸ் தேஜ் சிங் கேஸ். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 இயர்ஸ் இந்தியாவில கல்யாணம் பண்ணி கொடுத்தனம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து யூஎஸ்ஏல படிக்கிறதுக்காக போறாரு. கிட்டத்தட்ட 4 வருஷம் யூஎஸ்ஏல படிச்சு முடிச்சிடுறாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியா ரிட்டர்ன் ஆகாம அவருக்கு உட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல வேலை கிடைக்குது, அவர் அந்த வேலைக்கு போயிடுறாரு. இந்தியாவுக்கு வான்னு சொல்லி அவரை கம்பல் பண்ணும்போது அந்த பர்சன் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆக மாட்டேங்கிறாரு. அண்ட் அவர் என்ன பண்றாருன்னா டிவோர்ஸ்க்காக நிவேடால கேஸ் ஃபைல் பண்றாரு. அவருக்கு வேலை எங்க கிடைச்சிருக்கு? உட்டால கிடைச்சிருக்கு. ஆனா அவர் எங்க கேஸ் ஃபைல் பண்றாரு? நிவேடால ஃபைல் பண்றாரு. அண்ட் நிவேடா கோர்ட் வந்து 90 டேஸ் அவர் அங்க தங்கின உடனே அவரை ரெசிடென்ட்னு அக்செப்ட் பண்ணி அவரோட கேஸை எடுத்து எக்ஸ்பார்ட்டியா ஒரு ஜட்மெண்ட்டும் கொடுத்துட்றாங்க. இந்தியால கொண்டு வந்து அந்த ஜட்மெண்டோட ரெக்கக்னிஷனுக்கு ட்ரை பண்ணும்போது இந்தியன் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா அவர் நிவேடாவை சேர்ந்தவரே கிடையாது. ஸோ நிவேடால இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. ஜஸ்ட் 90 டேஸ் அங்க ஸ்டே பண்ணிட்டு ரெசிடென்ஸ் ப்ரூஃப் வாங்கிட்டு நிவேடால இருக்கிற கோர்ட்டை அவர் ஏமாத்திட்டாரு. உட்டால தான் ஆக்சுவலி அவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். அதனால திஸ் ஜட்மெண்ட் வில் நாட் பி ரெக்கக்னைஸ்ட். அவர் ஃப்ராடுலண்டா ஆக்ட் பண்ணதுனால அவர் ஜட்மெண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ஷன் 14. ஸோ செக்ஷன் 14 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஃபாரின் ஜட்மெண்ட் வேலிடான ஜட்மெண்ட் தான்ப்பா, இதை ரெக்கக்னைஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு எப்ப இந்தியன் கோர்ட்ஸ் நினைக்கும். ப்ரிசம்ஷன் ரிலேட்டிங் டு ஃபாரின் ஜட்மெண்ட். எப்ப இந்தியன் கோர்ட் வந்து ஃபாரின் ஜட்மெண்ட் கரெக்ட் தான் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க ஆர் நம்புவாங்க அப்படி ப்ரிசியூம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஜட்மெண்டோட சர்டிஃபைட் காப்பி கொண்டு வராங்க அப்படின்னா கோர்ட், இந்தியன் கோர்ட் உடனே ஒரு சர்டிஃபைட் காப்பி இருக்குங்கிறதுனால அந்த கோர்ட்டுக்கு கம்ப்ளீட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு உடனேயே நம்பி. பட் அந்த கோர்ட்டுக்கு கம்ப்ளீட் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்தியால we should prove that this court is not competent. இந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்சுவலா கிடையாது, ஃபாரின் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்சுவலா கிடையாதுன்னு தெளிவா ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம சத்யா வர்சஸ் தேஜ் சிங் கேஸே எடுத்துக்கலாமா? ஸோ இந்தியால வந்து நிவேடான் கோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாதுன்னு ஒய்ஃப் ப்ரூவ் பண்ண உடனேயே
ஹஸ்பண்ட் கொண்டு வந்து சப்மிட் பண்ற அந்த ஃபாரின் கோர்ட் ஜட்மெண்ட்டை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன் இந்தியன் கோர்ட் சொல்லிடலாம். சிமிலர்லி நரசிம்மராவ் வர்சஸ் வெங்கடலட்சுமி கேஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போனஸா சர்டிஃபைட் காப்பியை கொண்டு வந்து சப்மிட் பண்ணாம அன்சர்டிஃபைட் ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு வந்து சப்மிட் பண்றான். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கடியில இது ப்ராப்பர் எவிடன்ஸே கிடையாது, இதை நாங்க ரெகக்னைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதையும் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ என்ன கண்டிஷன்? சர்டிஃபைடு காப்பி ஆஃப் ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அதுதான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எங்க காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆகும். செக்ஷன் 20 வந்து காஸ்ட் ஆஃப் ஆக்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ ஜென்ரல் ரூல் என்ன? காஸ்ட் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டன்ட் எங்க இருக்கானோ அந்த இடத்துல கேஸை ஃபைல் பண்ணும். டிஃபெண்டன்ட் எங்க இருக்கானோங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலி அண்ட் வாலண்டரி ரிசைட்ஸ், இல்லைன்னா அங்க பிசினஸ்ல ஈடுபட்டிருக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு வேலையில அங்க ஈடுபட்டிருக்கணும். ஒரே ஒரு டிஃபெண்டன்ட் வந்து அந்த டிஃபெண்டன்ட் இந்த ரூல் அப்ளிகபிள். மோர் தென் ஒன் டிஃபெண்டன்டா இருக்காங்க, அவங்கள யாராவது ஒருத்தருக்காவது இந்த ரூலை அப்ளை பண்ணும். அண்ட் மோர் தென் ஒன் டிஃபெண்டன்ட் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த 4-5 டிஃபெண்டன்ட்ல ஏதாவது ஒரு டிஃபெண்டன்ட் இருக்கிற இடத்த சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு மீதி டிஃபெண்டன்சி இந்த இடத்துக்கு ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்கணும். ஒத்துண்டாங்கன்னா வெல்லண்டி, ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்சர்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் கோர்ட்ட பர்மிஷன் வாங்கிக்கலாம். ஏன்னா 4 பேருக்கு 4 இடத்துல போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. தென் அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து wholly or partly in that area arise ஆயிருக்கணும். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அந்த கோர்ட்டுக்குள்ள நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாங்கிறது தான் அர்த்தம். இது போக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். என்ன? கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் சோல் ஆஃபீஸ் இந்தியால இருந்தாலோ இல்லாட்டி அதோட சபார்டினேட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் ஏதாவது இந்தியால இருந்தாலும் அந்த இடத்துல காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறான். இந்த செக்ஷன் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல இருந்து நிறைய மாறுபட்ட பொசிஷன்ஸ் வரும். ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்து படிக்கும் போது we will see இந்த செக்ஷனை இப்படியே எடுத்து அப்ளை பண்றதுல there are some differences அப்படின்னு. ஸோ இங்கிலீஷ் லா இன்னி தேதியில இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லா பொசிஷன் என்னவோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ பேசிக் ரூல் வந்து இதுங்கிறத நினைவு வச்சுட்டீங்கன்னா போதும். செக்ஷன் 20 பொறுத்த வரைக்கும் டிபெண்டன்ட் எங்க தங்கி இருக்காரு, அப்படி இல்லைன்னா எங்க வேலை பார்க்கறாரு, இல்ல எங்க பிசினஸ் ரன் பண்றாரு, அண்ட் அதை தவிர்த்து இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆயிருக்கு. இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய 2 கண்டிஷன்ஸ் 2 கேஸ்லஸ் பாத்தீங்கன்னா அனந்த் நாராயண் ஃபெர்கூசன்ங்கிற கேஸ், அதுக்கப்புறம் ஃப்ரான்டியர் பேங்க் வர்சஸ் பிரகாஷ் வெத்திபால் அப்படிங்கிற கேஸ். அனந்த் நாராயண் வர்சஸ் ஃபெர்கூசன் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் பிரான்ச் அட்ரஸ் வந்து கோர்ட் இருக்கிற ஏரியால இருந்துச்சு. உடனே கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் எடுத்து பாரு. A corporation shall be deemed to carry on business at its sole principal office in India or in respect of any cause of action arising at any place where it also has a subordinate office. சபார்டினேட் ஆஃபீஸ் இருந்தா போதுதா, ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருந்தா போதும். இந்த இடத்துல பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு, அதனால எங்களுக்கு கண்டிப்பாக ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குங்கிறான். ஸோ ஃபெர்கூசன்ங்கிறது கனடாவோட கோர்ட்டா இருக்கணும், கனடாவோட கம்பெனியா இருந்தாலும், கனடாவை சார்ந்த கம்பெனியா இருந்தாலும் இங்க பிரான்ச் இருக்குல்ல, அதனால எங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னு. அடுத்து ஃப்ரான்டியர் பேங்க் வர்சஸ் பிரகாஷ் வெத்திபால்ங்கிற கேஸ். இது வந்து ஆஃபன் ரிப்பீட்டட் ப்ராப்ளம் கொஸ்டினா வருது. ஸோ இந்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாஷ்வதி அப்படின்னு ஒரு கேரக்டர், அவங்க ஒரு 2000 rupees ஃப்ரான்டியர் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க தேரா இஸ்மாயில் கான் ஒரு இடத்துல. இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டைம் இதோட ஒட்டின கேஸ். ஸோ பயங்கர அன்ரெஸ்ட் இருக்கு, நாடு 2ஆ பிரிய போதும் அப்படின்னு ஒரு டவுட் வருது. தேரா இஸ்மாயில் கான் இப்ப பாத்தீங்கன்னா இட் இஸ் பிகம் பார்ட் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ இந்த லேடி அதை பத்தி ஒரு பயம் வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்புறாங்க. தேரா இஸ்மாயில் கான்ல இருந்து என்னோட பிரான்ச்சை வந்து நியூ டெல்லிக்கு மாத்துங்க. பட் கம்பெனி அதை செய்யல, பேங்க் அதை செய்ய விட்டு போச்சு. ஏன் நாடு 2ஆ உடஞ்சதுக்கு அப்புறம் இந்த லேடி வந்து டெல்லியில கேஸ் ஃபைல் பண்றாங்க, என்னோட அக்கௌண்ட்டை காணும் அப்படின்னு. உடனே பேங்க் என்ன சொல்றாங்கன்னா நாங்க 2ஆ பிரிஞ்சுட்டோம், பாகிஸ்தான்ல இருக்கு, இங்க ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது, பாகிஸ்தான்ல இருக்கிற பேங்க்குக்கு இங்க ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாதுன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் போடுறாங்க. பட் கோர்ட் தெளிவா there was an instruction to transfer the account to New Delhi. அதனால கண்டிப்பா இந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான். பிளஸ் ஃபர்தரா என்ன சொல்றாங்க, நீங்க அங்க இருக்கிற அந்த ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படிங்கறதுனால இந்தியால ஷீ இஸ் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அந்த 2050 rupees நீங்க ரிட்டர்ன் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஸோ கிளாரிஃபைஸ் தட் கார்பரேஷன் கேரிஸ் ஆன் பிசினஸ் in a place where it is also having a subordinate office. ஸோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் பாகிஸ்தானா இருந்தாலும் இந்த இடத்துல தாராளமா கேஸை ஃபைல் பண்ணிடலாம்னு சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் கேஸ் வாஸ் டெல்ட். இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா சத்யா வர்சஸ் ஸ்டேட் சிங் கேஸே இருக்கும். இப்ப கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் எப்ப வருதுங்கிறோம், ரெசிடென்ஸ் இருந்ததுன்னா வருது அப்படிங்கிறோம். பட் கோர்ட்டுக்கு
ரெசிடென்ஸ்ங்கிறது அவன் எந்த சென்ஸ்ல சொல்றாங்க அப்படின்னா அனிமஸ் மேனண்டி, அங்கேயே வாழப்போறோங்கிற இன்டென்ஷன் இருக்கணும். ஏதோ ஒரு 30 நாள் தங்கினேன், நான் ஒரு ரெசிடென்ஷிப் சர்டிபிகேட் ஒரு டொமிசைல் சர்டிபிகேட் வாங்கினேங்கிறத பத்தி பேசல. இன்டென்ஷன் டு பெர்மனன்ட்லி ரிசைட் தேர் இருக்கணும். அவருக்கு அந்த இன்டென்ஷன் எங்க இருக்கு? அவருக்கு வேலை எங்க கிடைச்சிருக்கு? உட்டால கிடைச்சிருக்கு. சோ அவருக்கு ஆக்சுவல் இன்டென்ஷன் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இன்டென்ஷன் வந்து உட்டால தான் இருக்கு. ஒரு தேவைக்காக அவர் நிவேடால போய் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறார். ஸோ ரெசிடென்ஸ்னு மீன் பண்ணும்போது அதைத்தான் சொல்றாங்க. பெர்மனன்ட் இன்டென்ஷன் இருக்கணும். டெம்பரரியா இருந்தா தட் இஸ் ஒன்லி ஃப்ராடுலன்ட் இன் நேச்சர், ஜூரிஸ்டிக்ஷனுக்காக சும்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தாருங்கிற அர்த்தத்துல தான் அதை பார்ப்பாங்க. அடுத்த செக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 44A ஆஃப் சிபிசி, ரெசிப்ரோசிட்டி. ஸோ ஒரு ஃபாரின் டெரிட்டரியோட ஜட்ஜ்மெண்ட்டை இந்தியாவில் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா அந்த ஃபாரின் கண்ட்ரியும் இந்தியாவோட ஜட்ஜ்மெண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ இட் ஷுட் பி டூ வே லேனா இருக்கணும் அப்படிங்கிறா. இந்தியா யூகேவோட ஜட்ஜ்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுது அப்படின்னா யூகேயும் இந்தியாவோட ஜட்ஜ்மெண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அந்த டூ வே லேன் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி இருந்ததுன்னா இந்த ரெக்கக்னிஷனுக்கு செக்ஷன் 13ல இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை நாங்க ரெக்கக்னைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம், இல்லைன்னா நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறோம். இப்ப செக்ஷன் 13ல இருக்கக்கூடிய கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனா உடனே இமீடியட் ரெக்கக்னைஸ் பண்ணி நாங்க கொடுத்துருவோம். ஒருவேளை அந்த ரெசிப்ராசிட்டி அக்ரிமெண்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இன் சச் கண்டிஷன்ஸ் அப்ப ஃபாரின் கண்ட்ரில வாங்குற ஜட்ஜ்மெண்ட் வேஸ்டா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு சூட் இந்தியால ஃபைல் பண்ணி அதுல அதை ஒரு ஃபேக்டா ஒரு எவிடன்ஸா ப்ரெசென்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவங்க கேஸை வின் பண்ணி ஆகணும். ஃபாரின் கண்ட்ரியோட ரெசிப்ரோகேட்டிங் அக்ரிமெண்ட் இருக்குங்கிற பட்சத்துல ஈஸியா வேலை முடிஞ்சிடும். செக்ஷன் 13ல ஹிட் ஆகலன்னு காமிச்சா போதும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஃப்ரெஷ்ஷா ஒரு சூட் ஃபைல் பண்ணி அதை ஒரு எவிடன்ஸா அந்த ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் ஒரு எவிடன்ஸா கொண்டு வந்து காமிச்சு ஆல் தி ஸ்டெப்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அந்த ரெக்குவயர்மெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக ரெசிப்ரோசிட்டி பேசிஸ்ல செக்ஷன் 44A கொண்டு வந்திருக்காங்க. With this, we are coming to an end of this particular video. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்? செக்ஷன் 13 கடியில ஒரு ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் ரெக்கக்னிஷனுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். தென் செக்ஷன் 14 கடியில எப்ப ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு வேலிட் ஜட்ஜ்மெண்ட்னு ப்ரிசியூம் பண்ணுவாங்க, கோர்ட்டோட கம்பீட்டன்சி எப்ப ப்ரிசியூம் பண்ணுவாங்கிறது செக்ஷன் 14ல பார்த்தோம். செக்ஷன் 20ல வந்து எப்ப ஃபாரின் கோர்ட்டுக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆகும், ஜூரிஸ்டிக்ஷன் அது பேசிஸ்ல வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் 44Aல ரெசிப்ரோசிட்டி பேசிஸ்ல எப்படி ஒரு ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டை ஈஸியா இந்தியால ரெக்கக்னைஸ் பண்ணி என்போர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட்ல கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். அன்டில் தென் குட் பை.